மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, சமைக்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்க தான் வந்திருக்கேன். வாங்க என் கூட வந்து என்னென்ன திங்ஸ் வாங்குறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாவக்காய் வாங்கிக்கலாம். இங்கே 1 கிலோ பாவக்காய் எவ்வளோ விலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 190 வருதுங்க. எனக்கு பாவக்காய் பெருசாக பிடிக்காது. ஆனால் இங்கே நம்ம ஊருக்கு காய் கிடைச்சா போதும், அதை வாங்கி சாப்பிடணும்னு தோணுதுங்க. அதனால் ஒரு பாவக்காய் வாங்கிக்கிட்டேன். அடுத்து என்னென்னா வெண்டைக்காய் வாங்குகிறேன். வெண்டைக்காய் விலையை பாருங்களேன், 19 ரியால். அதாவது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 வரும் போலங்க. அதில் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா முக்கியமாக வாங்கணுங்க. எனக்கு காரமாக சாப்பிட்றது பிடிக்கும். தேவையான அளவுக்கு பச்சை மிளகா வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சுத்தமாக இல்லைங்க, அதனால் வெங்காயம் வாங்க போனேன். வெங்காயம் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 ரியால். அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 80 வருதுங்க. அது 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இங்கே பாருங்களேன், உரிச்ச பூண்டு வச்சுருக்காங்க. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 அப்படி வருதுங்க. இதுக்கு பூண்டை வாங்கி நம்ம உரிச்சிட்டே போயிடலாம். அப்புறம் தக்காளி எனக்கு தேவையானதை வாங்கிட்டேன். இங்கே வந்து நமக்கு தேவையானதை வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்தோம்னா அவங்க வெயிட் போட்டு அதுக்கான விலை என்னன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்கங்க. அப்புறம் முக்கியமான ஒன்றுங்க, முட்டை வாங்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு அட்டையில் வந்து 30 முட்டை இருக்குங்க. 30 முட்டையோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 530 வருதுங்க. ப்ரோட்டீனுக்காக இதை வாங்கி நம்ம சாப்பிட்டு தாங்க ஆகணும். அதனால் வாங்கிக்கிட்டேன் ஒரு அட்டை. அப்புறமா முட்டைக்கோஸ் ஒன்று வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாய்.